ஒரு லட்சியம் இருக்கிறவன், வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறவன் 10,000 தடவை விழுந்தான்னா, வாழ்க்கையில் லட்சியமே இல்லாமல் பெருசாக சாதிக்கணும்னு ஆசையே படாமல் வந்த மாதிரி எப்படியோ என்ன நடக்குதோ அதுபடி வாழட்டும் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வந்து கேர்லெஸ்ஸாக வாழ்கிறவன் கோடி தப்பு பண்ணுவாங்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒவ்வொரு தடவை விழும்போதும் வலிக்கும். அது 10,000 தடவை விழுந்தவனாக இருக்கட்டும், கோடி தடவை விழுந்தவனாக இருக்கட்டும், லட்சியம் இருக்கிறவன் விழுந்தவனாக இருக்கட்டும், லட்சியம் இல்லாதவன் விழுகிறதா இருக்கட்டும், விழுந்தா வலிக்கும். ஆனால் லட்சியம் இருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும்போது நீங்கள் விழுந்தீங்கன்னா வலி கம்மியாக இருக்கும். ஏன்னா 10,000 தடவை தான் விழுவீங்க. ஆனால் ஒரு லட்சியமே இல்லாமல், ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசையே இல்லாமல், சாதிக்கணுங்கிற ஒரு தேடலே இல்லாமல் வாழ்க்கையை வந்து ஏனோ தானோன்னு வாழ்ந்தீங்கன்னா கோடி தடவை விழணும், கோடி தடவை வலிக்கும். கோடி தடவை எந்திரிப்பீங்களா இல்லையா அது உங்கள் கையிலையும் இருக்காது. ஏன்னா எவனா பிடிச்சி தூக்கி விடுவான், நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவீங்க. சில நேரம் தரையை உங்களை தள்ளி விட்டுரும், திரும்ப விழுந்து இன்னொரு இடத்துல போய் விழுந்து